சேனல் நம்ம இந்த வீடியோவில் மத்திய அரசின் திட்டங்கள் லாஸ்ட் 6 மந்த் தான் நம்ம ரிப்பீட்டடாக பார்த்த ஒரு சில திட்டங்கள் 30க்கும் மேற்பட்ட திட்டங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாமே முக்கியமான திட்டங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த திட்டங்கள் எப்போ தொடங்கப்பட்டது, அதை அமல்படுத்தக்கூடிய அமைப்பு என்ன, இந்த திட்டம் எதுக்காக தொடங்கப்பட்டிருக்கு, இந்த மாதிரியான டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். முதல் கேள்வி, மக்கள் மருந்தகம் திட்டத்தை மத்திய அரசு எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தியது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2008. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்தியாவில் சாதாரண மக்களும் எளிய மக்களும் மருந்துகளை குறைந்த விலையில் பெறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த மக்கள் மருந்தகம் திட்டமானது 2008ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு. கவனிங்க, பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷாதி கேந்திரா, அதாவது பிரதம மந்திரி மக்கள் மருந்தகம் திட்டம். இந்த திட்டம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 2008ஆம் ஆண்டு. எதுக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னா, இப்போ சாதாரண ஏழை எளிய மக்களுக்குமே தரமான மருந்து பொருட்களை குறைந்த விலையில மலிவான விலையில வழங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. இந்த மக்கள் மருந்தகம் திட்டத்தை அமல்படுத்தக்கூடிய அமைப்பு, அதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அமைப்பு எதுன்னா மருந்து பொருட்கள் துறை. மத்திய வேதிப்பொருட்கள் உரங்கள் அமைச்சகத்தின் கீழ் செயல்படக்கூடிய மருந்து பொருட்கள் துறை தான் இந்த திட்டத்தை செயல்படுத்துது. இதன்படி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய 766 மாவட்டங்களில் 743 மாவட்டங்களில் மக்கள் மருந்தகம் அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது மொத்தமாக 743 மாவட்டங்களில் 9000 மக்கள் மருந்தகங்களானது அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த மக்கள் மருந்தகங்களோட எண்ணிக்கையை 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதத்துக்குள்ள 10,000 உயர்த்துறதுக்கு மத்திய அரசு இலக்கு நிர்ணயிச்சிருக்கு. இப்போ மக்கள் மருந்தகத்துக்கும் நீங்கள் நார்மலாக ஒரு மெடிக்கலுக்கும் போய் மருந்து வாங்குறீங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நார்மலாக மெடிக்கல் கடையில் போயிட்டு நீங்கள் மருந்து வாங்குறத விட மக்கள் மருந்தகங்களில் மருந்துகளுக்கு 50லேருந்து 90% வரைக்கும் தள்ளுபடி அளிக்கப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் மக்கள் மருந்தகம் அமைக்கிறதுக்கு 5 லட்சம் வரைக்கும் மானியம் வழங்கப்படுது. இரண்டாவது கேள்வி, PM போஷன் திட்டம் என்பது டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் சி மதிய உணவு திட்டம். PM போஷன் திட்டம் அப்படிங்கிறது மதிய உணவு திட்டம். இதை நம்ம மதிய உணவு திட்டம் அப்படின்னு சொல்றதை விட அரசு பள்ளி மாணவர்களுக்கு சூடான சமைத்த உணவுகளை வழங்குவதற்கான திட்டம் தான் இந்த PM போஷன் திட்டம் அப்படிங்கிறது. கவனிங்க, பிரதான் மந்திரி போஷன் சக்தி நிர்மான், இதை தான் நம்ம ஷார்ட்டா PM போஷன் திட்டம் அப்படின்னு சொல்றோம். இது என்ன திட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் சமைத்த சூடான உணவுகளை வழங்குவதற்கான திட்டம் தான் இந்த PM போஷன் திட்டம். இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகளுக்கு தொடங்கப்பட்டிருக்கு. அதாவது 2021 to 22லேருந்து 2025 to 26ஆம் ஆண்டு வரைக்கும் 5 ஆண்டுகளுக்காக இந்த PM போஷன் திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்துக்கு கடந்த 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தான் பிரதான் மந்திரி போஷன் சக்தி நிர்மான் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சிருந்தாங்க. இந்த PM போஷன் திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய அமைப்பு, அதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அமைப்பு எதுனா கல்வி அமைச்சகம். மூன்றாவது கேள்வி, ஸ்வாநிதி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2020. தெருவோர வியாபாரிகளுக்கு கடன் வழங்குவதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் ஸ்வாநிதி திட்டம். இந்த திட்டம் 2020ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. பிரதமரின் தற்சார்பு நிதி திட்டம் அல்லது ஸ்வாநிதி திட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்வாநிதி திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா கடந்த 2020ஆம் ஆண்டு ஜூன் மாதம். இந்த திட்டம் எதுக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியாவில் தெருவோர வியாபாரிகளோட வாழ்வாதாரத்துக்காக கடன் வழங்குவதற்காக தான் இந்த திட்டம் தொடங்கியிருக்காங்க. இந்த திட்டத்தை அமல்படுத்தக்கூடிய அமைப்பு எதுனா வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம். இந்த திட்டம் எதுக்காக தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்ட கரோனா வைரஸ் பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் முழுக்க பரவியிருந்தது. இதில் நம்ம இந்தியாவிலையுமே கரோனா அப்படிங்கிறது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. அந்த கரோனா தொற்று பரவல் காரணமாக பார்த்தீங்கன்னா அப்போ லாக்டவுன் அமல்படுத்தியிருந்தாங்க. இந்த லாக்டவுனால தெருவோர வியாபாரிகள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. அந்த டைமில் தெருவோர வியாபாரிகளுக்கு குறுங்கடன் வழங்கும் நோக்கத்தில் தான் இந்த ஸ்வாநிதி திட்டமானது தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா இந்த தெருவோர வியாபாரிகளுக்கு பிணையில்லா குறுங்கடனானது வழங்கப்பட்டு வருது. இப்போ இந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2024ஆம் ஆண்டு வரைக்கும் மத்திய அரசு நீட்டிச்சிருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. நான்காவது கேள்வி, ஸ்மார்ட் சிட்டி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி 2015. கடந்த 2015ஆம் ஆண்டு மத்திய அரசு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை தொடங்கியது. கவனிங்க, ஸ்மார்ட் சிட்டி திட்டம் இது கடந்த 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய 100 நகரங்களை தேர்வு செஞ்சு அந்த நகரங்களில் உள்கட்டமைப்பை மேம்படுத்தி பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திட்டம் தொடங்கினாங்க. இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம், அதாவது பொலிவுறு நகரம் திட்டத்தை அமல்படுத்தக்கூடிய அமைப்பு எதுனா மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம். ஐந்தாவது கேள்வி, மத்திய அரசின் 10 லட்சம் பேருக்கு பணி நியமனம் வழங்கும் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி அக்டோபர் 2022.
ஸோ கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் நம்ம இந்தியாவில் 10 லட்சம் பேருக்கு பணி நியமனம் வழங்குவதற்காக ரோஜ்கர் மேளா அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கியிருந்தாரு. ஸோ ரோஜ்கார் மேளா அதாவது வேலை வாய்ப்பு திருவிழா. ஸோ கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து 10 லட்சம் பேருக்கு பணி நியமனம் வழங்குவதற்காக இந்த ரோஜ்கார் மேளா திட்டத்தை தொடங்கியிருந்தாரு. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் 3 கட்டங்களாக 1,55,000க்கும் அதிகமானவங்களுக்கு வந்து பணி நியமன ஆணைகளானது வழங்கப்பட்டிருக்கு. 6வது கேள்வி, பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா திட்டம் தொடங்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி 8 ஆண்டுகள். ஸோ பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா திட்டம் வந்து 2015 தொடங்கப்பட்டது. ஸோ இப்போ இந்த திட்டம் தொடங்கப்பட்டு இப்போ வரைக்கும் 8 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு. கவனிங்க, பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா திட்டம் அல்லது இதை பிஎம் முத்ரா திட்டம் அப்படின்னு சொல்லலாம். இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 2015. ஸோ 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் 8ஆம் தேதி இந்திய சிறு தொழில்கள் மேம்பாட்டு வங்கியால் தான் இந்த திட்டமானது உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா கடன் வழங்கப்படுது. ஸோ அதாவது இந்த திட்டம் வந்து பெருநிறுவனம் அல்லது நிறுவனம் சாரா குறு சிறு தொழில் முனைவோர் பயன்படுற வகையில் அவங்களுக்கு 10 லட்சம் வரைக்கும் பிணை இல்லாமல் கடன் வழங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா கடன்கள் வந்து 3 வகையாக வழங்கப்படுது. ஸோ நிதியோட தேவை, வணிகத்தின் முதிர்வு நிலை அப்படின்னு சொல்லிட்டு இதன் அடிப்படையில் 3 வகையான கடன்கள் வழங்கப்படுது. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா சிசு கடன், 2வது கிஷோர் கடன், 3வது தருண் கடன். ஃபர்ஸ்ட் சிசு கடனை பற்றி பார்த்தோம்னா இந்த சிசு கடன் திட்டத்தில் 50,000 வரைக்கும் கடன் வழங்கப்படுது. ஸோ புதுசாக அதாவது தொழில் தொடங்கணும் இல்லைனா தினசரி வணிக தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக 50,000 வரைக்கும் இந்த திட்டத்தின் கீழ் கடன் வழங்கப்படுது. அடுத்து கிஷோர் கடன். ஸோ அவங்க ஏற்கனவே வச்சிருக்கக்கூடிய வணிக தொழில்களை விரிவாக்கம் செய்யறதுக்காக 50,000லேருந்து 5 லட்சம் வரைக்கும் கடன் வழங்கப்படுது. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக தருண் கடன். ஸோ இந்த தருண் கடன் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே வச்சிருக்கக்கூடிய குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் மூலமாக 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் கடன் பெற முடியும். ஸோ இதை உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோவிங்கில் கூட கேட்கலாம். ஸோ இந்த சைடு வந்து சிசு கடன், கிஷோர் கடன், தருண் கடன் ஒரு சைடு கொடுத்துட்டு ஆப்போசிட் சைடு வந்து 50,000 வரைக்கும் கடன், 50,000லேருந்து 5 லட்சம் வரை கடன், 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் கடன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோவிங்கில் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 7வது கேள்வி, ஜல் ஜீவன் திட்டம் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ குடிநீர் வசதி. ஸோ நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம் இந்த ஜல் ஜீவன் திட்டம் பற்றி. இந்த ஜல் ஜீவன் திட்டம் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் எல்லாருக்குமே வந்து குடிநீர் வசதி வழங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் தொடங்கப்பட்டிருக்கு. கவனிங்க, ஜல் ஜீவன் திட்டம் இது கடந்த 2019ஆம் ஆண்டு பிரதமர் மோடி அவர்களால் அறிவிக்கப்பட்ட திட்டம். ஸோ இது என்ன திட்டம் அப்படின்னா கிராமப்புறங்களில் ஒவ்வொரு வீட்லையுமே போதுமான அளவு தரமான தண்ணீரை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. ஸோ போதுமான அளவுனா எவ்வளோ தண்ணி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு 55 லிட்டர் தண்ணீர் வழங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் 3600 பில்லியன் ரூபாய் திட்ட மதிப்பில் இந்த திட்டமானது அறிவிக்கப்பட்டது. இந்த ஜல் ஜீவன் திட்டத்தை அமல்படுத்தக்கூடிய அமைப்பு எதுனா மத்திய ஜல் சக்தி துறை அமைச்சகம். நம்ம நாட்டில் இதுவரைக்கும் அதாவது கடந்த ஏப்ரல் 4ஆம் தேதி நிலவரப்படி 11.66 கோடி குடியிருப்புகளில் வசிக்கக்கூடிய 58 கோடி மக்களுக்கு குடிநீர் இணைப்பானது வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி லாஸ்ட் 3 இயர்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஊரக பகுதிகளில் வந்து கூடுதலாக 8.42 கோடி வீடுகளில் இருக்கக்கூடிய 40 கோடி மக்களுக்கு புதுசாக குடிநீர் இணைப்பானது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இது அமெரிக்க மக்கள் தொகையை விட அதிகம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் ஜனவரி மாதம் இந்த ஆண்டு ஜனவரியில் விரைவுபடுத்தப்பட்டு ஒவ்வொரு நிமிடத்துக்கும் ஒரு இணைப்பு அப்படின்னு சொல்லிட்டு செயல்படுத்திட்டு வராங்க. இதில் குஜராத், தெலுங்கானா, கோவா, ஹரியானா, பஞ்சாப் இந்த 5 மாநிலங்கள் அப்புறம் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் உட்பட 3 யூனியன் பிரதேசங்களில் வந்து 100% குடிநீர் இணைப்புகளானது வழங்கப்பட்டிருக்கு. 8வது கேள்வி, ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2018. ஸோ கடந்த 2018ஆம் ஆண்டு தான் இந்த ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு. கவனிங்க, ஆயுஷ்மான் பாரத் திட்டம். ஸோ ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிறது ஒரு மருத்துவ காப்பீடு திட்டம், தேசிய சுகாதார பாதுகாப்பு திட்டம் தான் ஆயுஷ்மான் பாரத். ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா ஏழை குடும்பங்களுக்கு வந்து ஆண்டுக்கு ரூபாய் 5 லட்சம் வரைக்கும் காப்பீடு வழங்கப்படுது. ஸோ இது வரைக்கும் இந்த திட்டத்தின் கீழ் காப்பீடு அட்டை பெற்ற குடும்பங்களோட எண்ணிக்கை எவ்வளோனா 22.45 கோடி. இந்த காப்பீட்டின் கீழ் சிகிச்சை பெற்ற நபர்களோட எண்ணிக்கை எவ்வளோனா 4.55 கோடி. மேலும் இதுவரைக்கும் இந்த திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட காப்பீடு தொகை மதிப்பு எவ்வளோ அப்படின்னா 54,988 கோடி. அடுத்ததா மிஷன் இந்திரதனுஷ் பற்றி பார்த்தோம்னா இது வந்து குழந்தைகள் அப்புறம் கர்ப்பிணிகளுக்கான இலவச தடுப்பூசி திட்டம். ஸோ இந்த இலவச தடுப்பூசி திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா கடந்த 8 ஆண்டுகளில் 4.45 கோடி குழந்தைகள் மற்றும் 1.25 கோடி கர்ப்பிணிகளுக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டிருக்கு. 9வது கேள்வி,
ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் கீழ்கண்ட எந்த துறையால் செயல்படுத்தப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நிதி சேவை துறை. ஸோ ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டமானது நிதி சேவை துறையால் செயல்படுத்தப்படுது. கவனிங்க, ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் இது வந்து 2016ஆம் ஆண்டு ஏப்ரல் 5ஆம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தை அமல்படுத்தக்கூடிய அமைப்பு எதுனா நிதி சேவை துறை. ரீசெண்டாக இந்த திட்டத்தை மத்திய அரசு வந்து 2025ஆம் ஆண்டு வரைக்கும் நீடிச்சிருக்கு. ஸோ இது என்ன திட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடன் வழங்குவதற்கான திட்டம். ஸோ பட்டியலின, பழங்குடியின மற்றும் மகளிரை வந்து தொழில் முனைவோராக ஊக்குவிக்கிறதுக்காக அவங்களுக்கு கடன் வழங்குவதற்காக தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ அதன்படி இப்போது சமீபத்தில் மத்திய அரசு பார்த்தீங்கன்னா 1.80 லட்சம் பேருக்கு ரூபாய் 40,700 கோடி கடன் வழங்குவதற்கு ஒப்புதல் அளிச்சிருக்கு. 10வது கேள்வி, பிரதமரின் ஜீவன் ஜோதி ஆயுள் காப்பீடு திட்டம் எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 2015. ஸோ கடந்த 2015ஆம் ஆண்டு தான் இந்த பிரதமரின் ஜீவன் ஜோதி ஆயுள் காப்பீடு திட்டமானது அறிவிக்கப்பட்டது. கவனிங்க, பிரதமரின் ஜீவன் ஜோதி ஆயுள் காப்பீடு திட்டம் இது வந்து 2015ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் வரைக்கும் காப்பீடு பெற முடியும். ஸோ இந்த திட்டத்தில் ஒரு நபர் இணையணும் அப்படின்னா அவங்க 18லேருந்து 50 வயதுக்குட்பட்ட நபர்களாக இருக்கணும். ஸோ ஏதேனும் காரணங்களால் இந்த காப்பீடு திட்டத்தில் இணைந்த ஒரு நபர் வந்து உயிரிழக்க நேரிட்டுச்சு அப்படின்னா அவங்க காப்பீடு தொகையானது குடும்பத்தாருக்கு வழங்கப்படுது. நெக்ஸ்ட், பிரதமரின் விபத்து காப்பீடு திட்டம். ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா சாலை விபத்துகளில் யாராவது உயிரிழக்க நேரிட்டாலோ அல்லது ஏதேனும் உறுப்புகளை இழக்க நேரிட்டாலோ அவங்களுக்கு இந்த திட்டத்தின் கீழ் காப்பீடு ஆனது வழங்கப்படுது. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் 2 லட்சம் வரைக்கும் காப்பீடு பெற முடியும். விபத்து காரணமாக உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்தினருக்கு பார்த்தீங்கன்னா 2 லட்சமும், நிரந்தர உடல் உறுப்பு இழப்பு ஏற்பட்ட நபர்களுக்கு 1 லட்சமும் காப்பீடு தொகையாக வழங்கப்படுது. இந்த திட்டத்தில் இணையணும் அப்படின்னா 18லேருந்து 70 வயதுக்குட்பட்ட நபர்கள் வந்து இணைஞ்சு கொள்ள முடியும். 11வது கேள்வி, புதிய இந்திய எழுத்தறிவு திட்டம் கீழ்கண்ட எந்த ஆண்டு வரை அமலில் இருக்கும்? ஆன்சர் ஆப்ஷன் டி, 2026 to 27. ஸோ மத்திய அரசின் புதிய இந்திய எழுத்தறிவு திட்டம் பார்த்தீங்கன்னா 2026 to 27ஆம் ஆண்டு வரைக்கும் அமலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. கவனிங்க, புதிய இந்திய எழுத்தறிவு திட்டம் இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா நடப்பு கல்வியாண்டுலேருந்து 2026 to 27ஆம் கல்வியாண்டு வரைக்கும் அமலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது என்ன திட்டம் அப்படின்னா, வயது வந்தோருக்கான கல்வி திட்டம். அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கரெக்டான ஏஜில் கல்வி போய் சேர்ந்ததா அப்படின்னா கிடையாது. ஸோ அப்படி 15 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு கல்வி அறிவு இல்லைன்னா அவங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பதற்காக தான் இந்த புதிய இந்திய எழுத்தறிவு திட்டமானது கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ இந்த திட்டத்துக்கு இப்போ அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி குழுமமானது ஒப்புதல் வழங்கியிருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த புதிய இந்திய எழுத்தறிவு திட்டத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போய் முடிக்கிறதுக்கு உயர்கல்வி மாணவர்களுடைய பங்கு அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஏன் உயர்கல்வி மாணவர்களுடைய பங்கு அப்படின்னா இவங்களுக்கு தான் முழு வேலையை இந்த திட்டத்தில். ஸோ பார்த்தீங்கன்னா உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அவங்க படிக்கிறதுல ஒரு பகுதியாக குறைந்தபட்சம் 15 வயதுக்கு மேற்பட்ட 5 பேருக்காவது அவங்க கட்டாயமாக கல்வி கற்பிக்கணும். ஸோ அப்படி கல்வி கற்பிக்கிறாங்க அப்படின்னா இந்த உயர்கல்வி மாணவர்களுக்கு வந்து கிரெடிட் மதிப்பெண்கள் வழங்குவாங்க. ஸோ முக்கியமாக இந்த திட்டத்துக்கு வந்து உயர்கல்வி மாணவர்களுடைய பங்கு அவசியம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. 12வது கேள்வி, மீண்டும் சிவிங்கி புலி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 2022. ஸோ கடந்த 2022ஆம் ஆண்டு தான் இந்த மீண்டும் சிவிங்கி புலி திட்டமானது தொடங்கப்பட்டது. கவனிங்க, மீண்டும் சிவிங்கி புலி திட்டம் இந்த திட்டம் வந்து கடந்த ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி தொடங்கப்பட்டது. எதுக்காக அப்படின்னா நம்ம இந்தியாவில் அழிந்து போன சிவிங்கி புலி இனங்களை மறுபடியும் வளர்க்கணும், மறுபடியும் அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு செப்டம்பரில் வந்து நமீபியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட 8 சிவிங்கி புலிகள், இதில் 5 வந்து பெண் சிவிங்கி புலிகள், 3 வந்து ஆண் சிவிங்கி புலிகள், மொத்தமாக 8 சிவிங்கி புலிகள் வந்து மத்திய பிரதேச மாநிலத்தின் குணோ தேசிய பூங்காவில் வளர்க்க விடப்பட்டது. அடுத்த கட்டமாக 2வது கட்டமாக தென்னாப்பிரிக்காவிலிருந்து 12 சிவிங்கி புலிகள் கொண்டு வரப்பட்டு அதே குணோ தேசிய பூங்காவில் வளர்க்க விடப்பட்டது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இந்த தென்னாப்பிரிக்கா கூட சிவிங்கி புலிகளை வாங்குறதுக்காக ஒரு ஒப்பந்தமும் மேற்கொண்டிருக்கு. அதாவது ஆண்டுதோறும் 12 சிவிங்கி புலிகள் அப்படின்னு சொல்லிட்டு 10 ஆண்டுகளுக்கு வாங்குறதுக்கு தென்னாப்பிரிக்காவோட இந்தியா ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கு. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், இப்போது சிவிங்கி புலிகள் பற்றி பார்த்தோம்னா உலகிலே வந்து வேகமாக ஓடக்கூடிய ஒரு உயிரினம் தான் சிவிங்கி புலி. இப்போ பார்த்தீங்கன்னா 7000 சிவிங்கி புலிகள் தான் உலக அளவில் இருக்குது. பெரும்பாலான சிவிங்கி புலிகள் வந்து தென்னாப்பிரிக்கா, நமீபியா, போட்ஸ்வானா இந்த நாடுகளில் தான் அதிகமாக காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. 13வது கேள்வி, இந்தியாவின் வடக்கு எல்லையில் அமைந்துள்ள கிராமங்களின் விரிவான மேம்பாட்டுக்காக அறிவிக்கப்பட்ட புதிய திட்டம் டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஒளிரும் கிராமங்கள் திட்டம். ஸோ இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வடக்கு எல்லையில் இருக்கக்கூடிய கிராமங்களை வந்து மேம்படுத்துறதுக்காக ஒளிரும் கிராமங்கள் அப்படிங்கிற புதிய திட்டமானது அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ ரொம்ப முக்கியம். வைப்ரண்ட் வில்லேஜஸ் ப்ரோக்ராம், அதாவது ஒளிரும் கிராமங்கள் திட்டம்.
ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்தியாவில் வடக்கு எல்லையில் இருக்கக்கூடிய கிராமங்களை விரிவாக மேம்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் தொடங்கியிருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா வடக்கு எல்லையில் இருக்கக்கூடிய கிராமங்களில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர்றது, அதே மாதிரி அவங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துறது மூலமாக அந்த மக்களை அந்த கிராமத்திலே வாழ வைக்கிறத ஊக்குவிக்கிறதுக்காக தான் இந்த திட்டமானது அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா 3 நிதி ஆண்டுகளுக்கு, அதாவது 2022-23 25 to 26 ஆண்டு வரையிலான நிதியாண்டுக்கு 4800 கோடியானது ஒதுக்கப்பட்டிருக்கு. இதில் 2500 கோடி வந்து வடக்கு எல்லை கிராமங்களில் சாலை மேம்பாட்டுக்காக பயன்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. 14வது கேள்வி, ஜல்ஜன் அபியான் திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, நரேந்திர மோடி. ஸோ சமீபத்தில் தான் பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்த ஜல்ஜன் அபியான் அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு. கவனிங்க, ஜல்ஜன் அபியான் திட்டம். ஸோ இந்த திட்டத்தை சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் தொடங்கி வச்சிருக்காரு. ஸோ இந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னா மத்திய ஜல்சக்தி துறை மற்றும் பிரம்மகுமாரிகள் அமைப்பு சார்பில் தான் செயல்படுத்தப்பட இருக்கு. பிரம்மகுமாரிகள் அமைப்போட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா ராஜஸ்தான் மாநிலத்தின் மவுண்ட் அபுல இருக்கு. இந்த ஜல்ஜன் அபியான் திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா நம்ம நாடு முழுக்க 5000 நீர்நிலைகளை புனரமைக்கிறதுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. அதே மாதிரி சுமார் 10,000 நிகழ்ச்சிகளை நடத்தி அதன் மூலமாக 10 கோடி மக்கள்கிட்ட வந்து மழைநீர் சேமிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கும் திட்டமிடப்பட்டிருக்கு. 15வது கேள்வி, சாகர்மாலா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 2015. ஸோ கடந்த 2015ஆம் ஆண்டு நம்ம இந்தியாவில் துறைமுகங்களை மேம்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் சாகர்மாலா திட்டமானது தொடங்கப்பட்டது. சாகர்மாலா ப்ராஜெக்ட், அதாவது சாகர்மாலா திட்டம், இது 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஸோ இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நாட்டில் துறைமுக உள்கட்டமைப்பை நவீனமயமாக்குறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு துறைமுகங்களுக்கு இடையிலான இணைப்பை அதிகரிக்கிறது, துறைமுகம் தலைமையிலான முன்னேற்றங்களை ஊக்குவிக்கிறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். அது மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து 7500 கிலோமீட்டருக்கு அதிகமான கடலோர பகுதி காணப்படுது மற்றும் 14500 கிலோமீட்டர் நீளமுள்ள நீர்வழிகளானது இருக்கு. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. 16வது கேள்வி, பிரதமரின் கிசான் சம்மான் நிதி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 2019. ஸோ கடந்த 2019ஆம் ஆண்டு தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் இந்த பிரதமரின் கிசான் சம்மான் நிதி திட்டமானது தொடங்கப்பட்டது. பிரதமரின் கிசான் சம்மான் நிதி திட்டம், அல்லது இதை நம்ம தமிழில் வந்து பிரதமரின் விவசாயிகள் நிதி உதவி திட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கி வச்சிருக்காரு. இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த திட்டத்தை பற்றி ஓரளவு சொல்லிடுறேன். ஸோ விவசாயிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மாதாந்திர சம்பளம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அவங்களுக்கு விளைச்சல் எப்படி இருக்கோ அப்படி தான் அவங்களுடைய ஆண்டு வருமானமானது இருக்கும். ஸோ அவங்களுடைய வருமானத்தை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிரதமரின் விவசாயிகள் நிதி உதவி திட்டமானது தொடங்கப்பட்டது. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக, விவசாயிகளோட கடனை குறைக்கிறதுக்காகவும், விவசாய முதலீடுகளை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு மத்திய அரசால் 6000 ரூபாய் ஆனது விவசாயிகளுக்கு வழங்கப்படுது. அதாவது ஒரு ஆண்டுக்கு 6000 ரூபாய் அப்படின்னா 3 தவணைகளாக 2000 2000 2000 அப்படி சொல்லிட்டு ஒரு ஆண்டில் 3 தவணைகளாக இந்த 6000 ஆனது விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படுது. இதுவரைக்கும் 12 தவணைகளாக 11.3 கோடி தகுதி வாய்ந்த விவசாய குடும்பங்களுக்கு 2 லட்சம் கோடி நிதியுதவியானது வழங்கப்பட்டிருக்கு. இப்போ ரீசெண்டாக பிரதமர் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா 13வது தவணை தொகையாக 16,800 கோடியை விடுவிச்சிருக்காரு. 17வது கேள்வி, ஆவணங்களை இணையத்தில் சேமித்து வைப்பதற்கான டிஜிலாக்கர் வசதி கீழ்கண்ட எந்த திட்டத்தின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, டிஜிட்டல் இந்தியா. ஸோ டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் தான் ஆவணங்களை இணையத்தில் சேமித்து வைக்கிறதுக்காக டிஜிலாக்கர் அப்படிங்கிற வசதியானது அறிமுகப்படுத்தப்பட்டது. கவனிங்க, டிஜிலாக்கர். ஸோ கடந்த 2015 டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிற திட்டமானது தொடங்கப்பட்டது. இந்த டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக தான் இந்த டிஜிலாக்கர் அப்படிங்கிற செயலியானது தொடங்கப்பட்டது. டிஜிலாக்கர் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளுடைய ஃபைல்ஸ்லாம் சேஃபாக வச்சுக்கக்கூடிய ஒரு இடம் தான் டிஜிலாக்கர். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுடைய முக்கிய ஆவணங்கள் இருக்கும் இல்லையா, லைசன்ஸ், பேன் கார்டு, ஆதார் கார்டு, இந்த மாதிரி முக்கியமான ஆவணங்களை சேஃபாக பாதுகாப்பாக வந்து க்ளவுடில் சேமித்து வைக்கிறதுக்காக அரசாங்கத்தால் வழங்கப்படக்கூடிய ஒரு டிஜிட்டல் சேமிப்பு சேவை தான் இந்த டிஜிலாக்கர் அப்படிங்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா கூகுள் நிறுவனம் வந்து ஃபைல் செயலியோட இந்த டிஜிலாக்கர் இணைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்கு. இது ரீசன் நியூஸு. நெக்ஸ்ட் 18வது, மகிழா சம்மான் சிறு சேமிப்பு திட்டம் என்பது டேஷ். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்களே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இது வரைக்கும் ஒரு 17 ஸ்கீம் பார்த்துருக்கோம்.